வணக்கம் ஸ்பைசி. இந்த படம் எனக்குள்ள சின்ன வழியை கொடுத்த ஒரு அழகான காதல் படம். அம்மா இல்லாத ஹீரோ, கஷ்டப்படுற குடும்பம், இந்து பையன். ஹீரோயின் கிறிஸ்டினா, கிறிஸ்தவ பொண்ணு. ஹீரோ வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலேஜில் படிக்கிறத பார்த்து அதே காலேஜில் ஹீரோ கதிர்வேலும் படிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வேறு ஜாதியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஜாதி பசங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை அடிக்க போக ஹீரோ அந்த குரூப்புக்கு இடையில சண்டை நடக்குது. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு அவள் லவ்வருக்கும் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த கல்யாணத்துக்காண்டி சாட்சி கையெழுத்து போட ஹீரோயின் அவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கொடுக்காங்க. ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் கிறிஸ்டினாக்கும் கதிர்வேலனுக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஹீரோ என்ன பண்ணுறான், கிறிஸ்டினா என்ன ஆனா, கதிர்வேலன் என்ன ஆனா, இதான் கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப அழகான படங்க. ரொம்ப அழகாக நல்லா இருக்கு. இந்த படம் ஜாதி பேர் எவ்வளோ கொடூரமானது ஒரு சின்ன சீனில் காட்டியிருக்காங்க. நான் காதலிச்ச பொண்ணுக்காக கதிர்வேலன் பண்ணுறதெல்லாம் மனசு வலியை கொடுக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் நடக்கிற ஒரு குடும்பம் மனசை உறுத்துது. அதுக்காக கதிர்வேலன் பண்ணுறதெல்லாம் கண்ணீரை வரவழைக்கும். நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். படம் நல்லா இருக்குது. OTTயில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். கிளைமேக்ஸில் கிறிஸ்டினா ஒரு டைலாக் சொல்லுவாள், மைண்ட் வாய்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவாள். அந்த டைலாக் எல்லா கவிதையும் அந்த டைலாக் மாதிரி தோற்று போயிடும். அவ்வளோ அழகாக இருக்குது.